பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் பொதுவாக அரசாங்கம் வெளியிடுற வெள்ளை அறிக்கை மாதிரியான விஷயங்கள், நிதித்துறை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் வந்து அது முழுசாக படிக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. அதை தூக்கி ChatGPTயில் கொடுத்து சுருக்கமாக கொடு அப்படிமா. நேற்று அதை பழக்க தோசத்தில் PDF எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா உண்மையில அவங்க ரெடி பண்ணி இருக்கிறதே சுருக்கம் தான். இது ஆல்ரெடி இன்னொருத்தருக்கு பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு அது ரிப்ளை கொடுக்குது. அது சொல்லியிருக்கும், இதுவே சுருக்கமாக தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல அதுலயும் பக்கத்துல அட்டை திருக்குறள்னு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு இதுதான் அந்த திருக்குறளை மட்டும் நிதியமைச்சரை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்லி கேட்டிருந்தா. அவர் வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துல பொறுப்புல எல்லாம் வேற இருக்காரு இருந்தவர். ஆனா இது ஆதவந்தீச்சன் எழுதியிருந்தாரு, இந்த மாதிரி வாயில வரல வசம்பு வச்சு தேய்க்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நாட்டோட நிர்வாகத்துல. முதலமைச்சரை பார்க்கும்போது இதை ஒன்றும் குறை எதுவுமே பேசாம இருக்கிறதுக்கு எதையாவது குளறியாவது பேசக்கூடிய ஆளாவது இருக்காரு. அது பிரச்சனை இல்லை. வந்து கரெக்டா வருது, இது மட்டும் வர மாட்டேங்குது, திருக்குறள் மட்டும் வர மாட்டேங்குது, திருக்குறள் கரெக்டா வருது. அப்புறம் அவர் அதை என்ன சொல்றாப்புலன்னா, அது பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி பேச தெரியாம இருக்கிறது பிரச்சனை கிடையாது, வாக்குறுதி கொடுத்ததையும் இந்த நாட்டை எப்படி நடத்த போறேன்னு சொல்றதுக்கும், இன்னொன்னு திமுக மீது இவர்கள் சொன்ன புகாருக்கெல்லாம் எந்த முகாந்திரமும் இந்த வெள்ளை அறிக்கையில இல்ல. இல்ல இப்ப விஜய் ஃபாலோ பண்ற அதே பேட்டர்னை தான் தாவேகாவோட ஒட்டுமொத்த அரசாங்கமும் ஃபாலோ பண்ணுது. இப்ப விஜய் வந்து நான் ஏன் பிளாக் அவுட் போட்டிருக்கேன்னு சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியுன்ற மாதிரி இதை எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் தெரியுமா, எதுல லீக் இருக்குன்றத நீங்களே படிச்சு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுல தான் இருக்கே தவிர இந்த இதுல லீக் இருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு லீக். இப்போ உதாரணத்துக்கு 2021 ஒயிட் பேப்பர் PTR கொடுக்கும்போது தாலிக்கு தங்கம் திட்டம் இந்த ஆண்டு நிப்பாட்டப்பட்டது, இதில் வந்து இவ்வளோ குறைகள் இருக்குது, இவங்க ப்ரொக்யூர் பண்ணதே கம்மி தான் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டாக இருந்தது. இவங்க வந்து CAG ரிப்போர்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தது. 2019 பஸ் கட்டணம் உயர்த்தியும் போக்குவரத்து கழகங்கள் நட்டத்தில் இயங்கியது, 85% இத்தனைக்கும் போக்குவரத்து கட்டணத்தை, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஸ்டடியாக அதில் இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. கடைசியில் வந்து அது வந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. போக்குவரத்து கழகத்தில் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அரசாங்கம் 59 கிலோமீட்டர் இருந்தால் இப்போ 53 ரூபா இருக்கு. இல்ல 53 ரூபா ஆகதான் செய்யும். ஒரு பஸ்ல எவ்வளவு பேர் போறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல. ஒரு கார்ல எத்தனை பேர் போவாங்க, ஒரு 2 வீலர்ல எத்தனை பேர் போவாங்க, ஒரு பஸ்ல வந்து எவ்வளவு பேர் போவாங்க, குறைஞ்சது 56 பேர் போவாங்களா, 56 பேர் போனாங்கன்னா கூட ஒருத்தருக்கு 1 ரூபா. அது வந்து நீங்க சப்சிடி பண்ணி தான் ஆகணும், சப்சிடி பண்ணி தான் ஆகணுன்ற ஒண்ணு லக்கி. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாங்க, எந்த ஒரு திட்டத்துக்கும் அனாவசியமா செலவு பண்ணவே இல்ல, இத்தனைக்கும் டீசல் விலை கூடி இருக்கு, படிச்சு பார்த்தா அது ஒரு பாராட்டு பத்திரம் அதான் சொல்றேன் இருக்கு. அதுதானே இவரும் பண்ணாரு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சித்திக்கு உட்காந்துக்கிட்டு இல்ல அது கரெக்டா தான் இருக்குங்கிறாரு. இல்ல கடன் வரம்பு வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுல தான் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற செக்ரட்டரி சொல்றாரு. இவர் வந்து கடன் வந்து அதிகமா வாங்கிட்டாங்க அப்படின்னு அது ஒரு குற்ற துணியில சொன்னாலும் கூட பக்கத்துல இருக்கிற செக்ரட்டரி என்ன சொல்றாரு, அது வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த வரம்புக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிளாரிஃபை பண்றாரு. தமிழ்நாடு வெல்ஃபேர் ஸ்டேட் தான் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். யார் மினிஸ்டரே சொல்லிட்டாரு. நிதி ஆயோக்ல போய் எங்ககிட்ட 40% மேல பர்சன்டேஜ் ஒர்க்கிங் உமன் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னு விஜயே கமிட் ஆயிட்டார். இப்போ நம்ம ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் வந்து திமுக வெள்ளரிக்கை விடும்போது உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா தெரில. ஏன்னா கொஸ்டின்ஸ்க்கு வந்து PTRே பதில் சொல்லக்கூடியவர். அப்போ இங்கிலீஷ்லேயே அவர் பதில் சொல்லியிருப்பார். ஆனால் அதுதான், ஏன்னா அவர் பண்ண டீட்டெயில்டு ஸ்டடி தான் அது. அவர் எப்பயுமே ஒரு டேட்டா சென்ட்ரிக் பர்சன்றனால எல்லா டேட்டையும் கலெக்ட் பண்ணி குமுலேட் பண்ணி எதில் எங்கெங்கே லீக் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க டாஸ்மார்க்கில் லீக் இருக்குன்னா எதனால் லீக் இருக்குது அப்படின்னு. இன்னொன்று இவங்க பண்ணுற இன்னொரு இது வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியலில் இருக்கிற டெஃபிசிட்டை தனியாகவும் போக்குவரத்து கழகங்கள் டான்ஜெட்கோல உள்ள டெபிசிட்டை தனித்தனியாகவும் இருக்கும். இவங்க மொத்தமாக சேர்த்து பெரிய நம்பராக காட்டுறாங்களாமா. அவ்வளோ சொல்லிட்டாப்ல ChatGPTல போட்டு எடுத்தா இப்படிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இதுக்கு மேலே வேற என்ன சொல்றது? இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து இன்னொன்று வந்து கடந்த 2001 வந்துச்சு, 2021 வந்து 15 ஆண்டுகளுக்கான வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டோம்னாங்க. இப்போ இவங்க 5 ஆண்டுகளுக்கான வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னார். இல்லை, அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்கீம்ஸ் உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க, உங்கள் மேனிஃபெஸ்டோவில் வச்சுருக்கீங்கன்னா இதை கடன் வாங்காமல் உங்களால் செய்ய முடியுமா? மிக குறைந்தபட்சம் இருக்கும் திட்டத்தை செயல்படுத்தவே உங்களுக்கு 20 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் கடன் வந்து அதிகரிக்கும். ஏன் GSTயில் இருக்கிற இதை பிரச்சனைகளை பற்றி சொல்கிறது இல்லை, செஸ்ஸில் இருக்கிற ரிட்டர்ன்ஸை பற்றி ஏன் இது பண்ணுறது இல்லை? செஸ்ஸுன்னே சொல்லாமல் செஸ்ஸுன்ட்டாருன்னு ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு. யார்? நிதியமைச்சர் தான். அந்த நிதியமைச்சர் சொல்கிற கரண்ட்
அப்புறமேல் அவர் தெளிவா கேட்கிறாரு, இந்த அந்த வெள்ளை அறிக்கையில எந்த இடத்துலயும் யூனியன் கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ணவே இல்லை, ரெவல்யூஷன்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்கான். எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, அது மாதிரியான ஒரு ஆட்சியை தான். ஜெயலலிதா ஆட்சியில கூட பொருளாதாரத்துல கொடுக்கலன்னா அந்த அம்மா வந்து திருப்பி கேட்கும். எம்ஜிஆர் தான் வந்து சரணாகதி ஆள்றது யாருங்கிறத பொறுத்து 99 96 வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் சண்டை போட்டு இருந்தாங்களே தவிர மேல வந்து நல்லா நீங்க நிதி கொடுக்கலன்னா கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்கேஎஸோ 3 பேரும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆமா, எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆருக்கு அடுத்து உண்மையிலே எம்ஜிஆர் வாரிசு விஜய் தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரையும். அஃபிஷியலாக நிதியமைச்சகம் கொடுத்துருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையில் எந்த பெரிய குற்றச்சாட்டு சொல்வதற்கெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க பொதுவாக நலத்திட்டங்களை எல்லாம் தொடராமல் நிறுத்துவதற்கு ஒரு சால்ஜாப்பாக எங்களுக்கு வேற வழி தெரியல, இதெல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு முன்னாடியே ஒரு முன்ஜாமீனை போடுற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இன்னொன்று, அந்த கட்சிக்காரர்கள் வந்து எங்கள் பேரில் இவ்வளவு கடன் வாங்கிட்டீங்களே அப்படின்னு ஒப்பாரி வைப்பதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம இதுக்கெல்லாம் பெருசாக பதில் சொல்லணுங்கிறது வந்து ட்ரைன் ஆயிரும். ஆட்சி இல்லை, இவங்க கிட்ட வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கடன் வாங்கும் திறன், அதற்கு அனுமதிக்கப்பட்ட வரம்பு, அந்த வரம்பில் தமிழ்நாடு வாங்கியிருக்கக்கூடிய விதம், கடந்த கால ஆட்சிகளுக்கும் 2021 to 26 நடந்த ஆட்சியிலும் நிதி மேலாண்மையில் திமுக செயல்பட்ட விதம், அதற்கு நாடு தழுவிய அளவில் அது பெற்றிருக்கக்கூடிய பெயர், இது எதுவுமே தெரியாது. நீங்க என் பேர்ல கடன் வாங்கிட்டீங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கிட்டீங்கன்னு ஒப்பாரி வைப்பதற்கு பதில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. 1,28,000 கடன் இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன் மீதான மதிப்பு, அவன் கையில் இருக்கக்கூடிய கடன்கிறது வந்து ஒரு மறைமுக கடன் தானே. அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணம்னு வச்சு பார்த்தா 3,28,000. விளக்கத்தெல்லாம் யாருக்கு? அதாவது இது வந்து பைனான்ஸ், காமர்ஸ், அவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. இத பத்தி எல்லாம் புரிஞ்சா நீங்க ஓட்டு போடுறாங்க. ஜெயரஞ்சன் வே ஆஃப் டீலிங் தான். நீ கட்ட போறியா அப்படிதான் கேட்கணும். இல்ல 2-3 நேக்கான விஷயம் பாருங்க. உன் பேர்ல கடன் இருக்குதுங்கிறத இவங்க கொண்டு போய் சேர்த்துவாங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் கட்டிய வரிப்பணம் ஒன்றியத்துக்கு போனதுல திரும்பி வரக்கூடிய விகிதம் சரிபாதியா குறைச்சிருக்காங்க. கடந்த முறை வந்துட்டு 7% வந்துட்டு இருந்ததுல இருந்து 4% குறைஞ்சிருக்கு. அப்போ வாங்கிய வரிப்பணத்தை கொடுத்து திரும்ப வாங்கும் போது வருவதே குறைந்திருக்கு. அதுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஒரு பகல் கொள்ளை நடக்குது, அது பிரச்சனை இல்லை. என் பேர்ல கடன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு இவங்க ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா வைங்க. இதுல சில கொழுப்படுத்த அணில்கள் வந்து செக் எழுதி அனுப்பிச்சாங்க. அவங்க மாதிரி பண்றாங்க. அவங்க விஜய்க்கே அப்படி ஒரு கனவு 30 வயசு வரைக்கும் இருந்ததுனால தானே அந்த படத்துல செக் போட்டு அனுப்புவாரு. என் தலையில வந்து 5,000 ரூபாய் கடன் இருக்கு, 4,000 ரூபாய் கடன் இருக்கு. அந்த செக் அனுப்பினவங்க தான் என்ன லாப நோக்கங்கள் இருந்தது, என்னெல்லாம் பயன் அனுபவிச்சாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். இந்த வெள்ளை அறிக்கையுடைய பேசிக் என்னன்னா, இது 20 பக்கத்துல வெள்ளை அறிக்கை வருது என்றால் நாளை தொடங்க இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அது ஒரு டாபிக்காக இருக்கணும். அதுக்கு பதில் சொல்றது தங்களுக்கு ஈஸின்னு கருதுறாங்க. ஏன்னா ஒரே நாளில் 12 பாலியல் குற்றங்கள், எதிர்க்கட்சி 24 மணி நேரத்தில், அது சென்னை சுற்று வட்டாரத்தில், அதுல எல்லாம் சிறுமிகள் அதிகம். அதில் குறிப்பிடத்த கடந்த 1 மாதத்துல டேட்டா எடுத்து பார்த்தா நடக்கக்கூடிய குற்றங்களில் கணிசமானவற்றில் தொடர்புபடுத்தப்படுவதே வந்து ஆளுங்கட்சிக்காரர்கள். வழக்கமா வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி, அரசியல் கட்சிகளில் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டது அதிகமாக இருக்குது எந்த கட்சி அப்படின்னா பாஜக அப்படின்னு சொல்லி தினத்தந்தியில் ஒரு செய்தி வந்து. இங்கே பார்த்தா தமிழ்நாட்டு அளவில் எந்த கட்சிகளில் வந்து பாலியல் குற்றவாளிகள் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தா இந்த 35 நாளில் கணக்கு பண்ணி பார்த்தாலே வந்து தாவேக்காங்கிற ஒரு பட்டியல் வந்து. அது பேச வேண்டிய விஷயம் அதுதான். ஏன்னா ஒரே மாநிலம், அதே மக்கள், அதே அதிகாரிகள், அதே போலீஸ். அப்ப என்ன மாறி இருக்கிறது என்றால் பவர் டைனமிக்ஸ் மாறி இருக்கு. 35 நாள் நடந்திருப்பது என்பது அதிகாரம் யார் கையில் போயிருக்கிறது அப்படிங்கிறது. நீங்க உடைச்சு பேசுவோமே, திமுக அதிமுக என்கிற 2 கட்சிகள் தான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறதுன்னு வச்சுட்டீங்கன்னா, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 3ஆம் 4ஆம் கட்ட நிர்வாகிகள்னு நீங்கள் வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இந்த அளவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் யாரை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ஹைவே கான்ட்ராக்டராக இருப்பாங்க, உள்ளூரில் ஒரு தொழில் நடத்தி கொண்டு இருப்பார்கள், ஃபினான்ஸு பண்ணுவாங்க, இப்படியான ஸ்கூல் நடத்துவாங்க, இப்படியான தொழில்களில் இருப்பாங்க. இது இவர்களிடம் அதிகாரம் சிக்கும்போது இவங்களுக்கு அதிகபட்சம் கெடு வாய்ப்பா என்ன நடக்கும்? ஒரு அதிமுக காரரோ திமுக காரரோ இப்படியான நபர்களிடம் உள்ளூரில் இருக்கக்கூடிய சேர்மன் ஆகும்போது, பிரசிடென்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? அவங்களுடைய தொழில் எடுப்பாங்க, அவர்களுடைய தொழில் வந்து அபிவிருத்தி ஆகும். நெகட்டிவான பாயிண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா இவ்வளவுதான் நடக்கும். இதுதான் திமுகவும் அதிமுகவும் கடந்த அரை நூற்றாண்டுகளாக செய்து கொண்டிருப்பது. திமுக அதிமுகவுடைய 2 கட்சிகளிடம் அதிகாரம் இருப்பதால் கடந்த அரை நூற்றாண்டுகளாக
கள அளவில் நடந்துட்டு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாஜகவில் எல் முருகனும் அண்ணாமலையும் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொறுக்கிகளையும் ரவுடிகளையும் ஹிஸ்டரி ஷீட்டர்களையும் தேடி தேடி கட்சியில் இணைத்து அதற்கு ஒரு தனி பிரிவே அந்த கட்சியில வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது வெளிப்படையாக தெரிந்தது. பாஜக செய்து கொண்டிருந்த வரைக்கும் நாம் வந்து அதை தொடர்ச்சியா விமர்சிச்சுட்டு வந்தோம். ரவுடிகளையா தொடர்ச்சியா எடுக்கிறாங்க, தமிழிசையே இது பண்ணாங்க. குறிப்பா முருகன் அண்ணாமலை அந்த பீரியட்ல இது நடந்தது. இவர்கள் அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு அந்த பாஜகவுக்கு ஒரு ஸ்பைக் கிடைச்சது இல்ல, அது டம்மியான பிறகு 2024 தேர்தலுக்கு பிறகு கரெக்டா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் சரி பின்பு அதைவிட தீவிரமாக இதே ஆசாமிகள் இங்க உச்சரிக்கப்படுகிறார். முழுக்க முழுக்க அந்த ஆசாமிகள் யாரும் இந்துத்துவ ஐடியாலஜிஸ்டோ அல்லது RSSல வளர்ந்தவங்களோ கிடையாது. போலீஸ் பிடிக்க வந்தா கணக்கு காமிப்பதற்கு ஒரு கட்சி அடையாளம் வேண்டும். பிரதான கட்சிகள் இவர்களை உள்ள விட்டா நாளைக்கு ஓட்டு கேட்க போக முடியாதுங்கிற பயம் திமுக அதிமுக இரண்டுக்குமே உண்டு. ஆனால் பாஜகவுக்கு ஆள் வந்தா சரி, மிஸ்டுகால் கொடுத்து ஆள் சேர்க்கக்கூடிய அந்த கட்சி இப்படியான ஆட்களை உள்ள செரிச்சிட்டு இருந்துச்சு. கூடுதலா அவர்கள் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்ததுனால நெத்தியில ஒரு சிந்தூரத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ரவுடிசம் பண்றது, பிரச்சனையை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. மவுசு குறைஞ்சு இந்த கட்சி வளர தொடங்குகிறது, இதற்கு கூட்டம் வருகிறது. இது ஈஸி இல்ல. இந்துத்துவா கூட 4 மந்திரம் ஜெய் ஸ்ரீராமாவும் சொல்ல தெரியும். இதுக்கு விசில் மட்டும் அடிச்சாலே போதும். சுறாபுரம் 3 தடவை பார்த்துருக்கீங்கன்னா போதும். அப்போ இவர்கள் முழுக்க முழுக்க இந்த கட்சியில் உச்சரிக்கப்பட்டார்கள். அதுவும் இந்த கட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு இதாண்டா சான்ஸ்னு மொத்த பேர் உள்ள வந்திருக்காங்க. இப்படியான ஆட்கள்கிட்ட அதிகாரம் கிடைக்கும் போது அதனுடைய பக்க விளைவு என்ன ஆகும்னா, இவனுங்களை சுத்தி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கும், அத்தனை பேர்த்துக்கும் துளிருட்டு போகும். ஆட்சி நம்மளுது, எவன் கேட்பான்? ரோட்ல போறப்பல கையை பிடிச்சி. இப்ப லாட்ரி பத்திய செய்தியே இந்த 1.5 மாசமா தான் கண்ணில் படுது கேட்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து லாட்ரியை வந்து சரி, லாட்ரினா நமக்கு மார்டின் மட்டும் தானே தெரியும், வேற எவனும் வித்து நம்ம பார்க்கலையே. KS ராமதாஸ்க்கு அப்புறம் யாருமே லாட்ரி சித்தி நான் பார்க்கல. இப்பதான் திரும்ப அடிபடுது. இன்னொன்னு, இந்த சிங்கப்பென்ற ஒரு இதை இவங்க லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 82 கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் கிட்ஸ், அதுல 6 பேர் தாவேக்காரன். இல்ல, இப்போ சிங்கப்பெண்களை கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுறது? எந்த போன் நம்பரும் இவங்க கொடுக்கல, தனியா ஹாட்லைன் எதுவும் கொடுக்கல. எப்படிதான் சிங்கப்பெண்களை கான்டாக்ட் பண்றதுன்னு மக்களுக்கு தெரியல. சிங்கப்பெண்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ண முடியாது. நீங்க 100க்கு தான் வழக்கம் போல அடிக்கணும். சிங்கப்பெண் என்பது ஊர்காவல் படையை போல ஆங்காங்கே வந்து ரோந்து சுற்றுவதற்கான ஒரு படை. நம்ம தனியா உட்கார்ந்திருக்க வீட்டுக்கு போலையா, பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி கேட்பாங்க, பொது இடங்கள்ல இப்படி கேட்கறதுக்கான ஒரு படை. இவர்களுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு கூட அதிகாரம் கிடையாது. இவர்கள் யாரையாவது பிடிச்சா அவங்கள கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறது மட்டும்தான் இதனுடைய வேலை. இப்ப இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. இப்போ புதுசா ரெக்ரூட் பண்ணி இந்த ஊர்காவல் படை மாதிரி சிங்கப்பெண் போடலாம். ஏற்கனவே இருக்கிற போலீஸ்ல இருக்கிற லேடி கான்ஸ்டபிள்ஸ் வந்து சிங்கப்பெண் போட்டா ரிப்போர்ட் ஆகக்கூடிய கிரைம் இன்னும் அதிகம் தான் ஆகும். அவங்க ஏஆர் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ரிமாண்டை கூட்டி போறோம்னா ஒரு ஆள் வந்து 1 கைதி 2 கைதி கூட்டிட்டு போயிட்டு இருந்தவங்க உயிரை பணைய வச்சு 3 கைதியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. 3 கைதி 4 கைதின்னு. ஏன்னா இதுல ஒரு பெரிய ஒரு டீமே அங்க போயிருச்சு. இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு தெரியல. எல்லா சிங்கப்பெண்களுமே எங்க போனாலும் அவங்க வந்து கையில ஒரு ரீல்ஸ் கேமராமேனோட தான் போறாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியாக ரவுடிசத்தில் ஈடுபடுறாங்க. அதுவும் பாலியல் குற்றங்களாக அது பதிவாகுது. நாம இப்ப கடந்த 1 மாதத்துல நேரடியாக தாவேக்காவுடைய MLA பெயரை இழுத்து சொல்லுகிறார்கள். தாவேக்காவில் மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் பெயர் அடிபடக்கூடிய குற்றங்கள் இருக்கு. இந்த குற்றங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்பதுங்கிறது அந்த கட்சியில் ஏதாவது நடந்திருக்கா? மாவட்ட செயலாளர் விட்டு இவருக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை அப்படின்னு ஒரு லெட்டர் விடுறதை தாண்டி இது ஒரு சிக்கல், இது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இப்ப நாம பேசணும்ல, இது ஏன் திடீர்னு இவ்வளவு நடக்குது இந்த 35 நாள்ல? அதுவும் குறிப்பா இந்த கட்சிக்காரனே ஏன் நடக்கிறான்னா, அந்த கட்சி வெற்றி பெற்றதனால் இந்த ஆளுங்கட்சியுடைய சொகுசை அனுபவிப்பதற்காக இது மாதிரியான ஆட்கள் உள்ளே போயிருக்கிறார்கள். நமக்கு தெரியறது, அந்த கட்சிக்கு தெரியாதா? அந்த கட்சிக்கும் சரி, அந்த கட்சியுடைய தலைமைக்கும் சரி, இந்த பிரச்சனை தீர்ப்பதை பற்றி எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதுதான் தெரியும். அதாவது நீ அவங்க மேல கை வைக்காத. இல்ல, ரோட்ல சும்மா போறவன வந்து 4 பேர் வந்து வெட்டுறானுங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலாவது இப்படி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம்? லக்கி, நீங்க ரோட்ல போங்க, முன்னாடி ஹெல்மெட் அட்லீஸ்ட் சென்னையில 80% இருக்கும். டபுள்ஸ் போவானுங்க, பின்னாடி இருக்கிறவனும் ஹெல்மெட் போட்டு போறதான் பாக்குறோம். இப்ப யாருக்கிட்டயுமே 30% ஆயிடுச்சு லக்கி. யாருமே முதல் வாரத்திலே சொல்லிட்டாங்க, பதவி ஏற்பதற்கு முன்பே ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் போய்விட்டதான். அவங்களாம் நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்க. இளைஞர்கள் ஹெல்மெட் இல்லாம வந்தாலோ, ட்ரிபிள்ஸ் போனாலோ,
சாகசங்களில் ஈடுபட்டாலோ ரொம்ப நெருக்கி பிடிக்காதீங்க, அவர்களெல்லாம் நம்முடைய பொட்டன்ஷியல் வாக்காளர்கள், நம்ம ஆட்சியில் அவர்களுக்கு கேஸ் விழக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாய்மொழி இல்ல இதெல்லாம் வந்து சட்டம் படிச்சுட்டு வந்த அதிகாரிகள் இப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல. அது ரெண்டாவது. மூணாவது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம்னா முதல்ல அவர்கள் கவனம் செலுத்தக்கூடிய விஷயம், நாளைக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இவ்வளோ நடக்குது அப்படிங்கும்போது முதலமைச்சர் வாயை திறக்கணும் இல்லையா? இல்லைங்க, மடமாத்துறதுக்கு தாங்க பார்க்குறாங்க. இல்லைங்க. ஒரு கூட்டுப்பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு தகவல் வந்துச்சுன்னா உடனடியாக மீடியாவை வைத்து அதுக்கு ஒரு பேட்சப் ஸ்டோரி, அது கூட்டுப்பாலியல் வன்கொடுமை ஒரு இல்ல, நபர் தான் ஒரு நபர் தான் பிடிச்சாச்சு, போட்டிருந்தாங்க. அடிச்சாச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அங்க உடனடியா எவிடன்ஸ் கதிர்னு ஒருத்தர் போவாரு. போயிட்டு இவங்க என்ன ஜாதி, கொல்லப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன ஜாதி, அடிச்சவங்க என்ன ஜாதி அப்படின்னு பார்த்துட்டு ஒரு விலாவரியா ஒரு ரிப்போர்ட் வரும். சமூக ஊடகங்கள்ல வந்து அது வந்து விரிவா விவாதிக்கப்படும். இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஆள் வந்து வேற எங்குமே தலையிடும், எங்கேயும் கலாய்வுக்கோ இதுக்கெல்லாம் ஒரு இல்ல உங்களுக்கு இப்ப தெரியுமா கும்மிடிப்பூண்டியில பிடிச்சி குண்டாசில் போட்டு விட்டாங்க. இப்போ முக்தாரையும் திருச்சி சிவாவையும் சூர்யாவையும் போட்டிருக்காங்க. என்ன காரணம்? அது அந்த பிரச்சனையே இதெல்லாம் இருக்கட்டும். இதே வேறு சில நபர்களை திமுக ஆட்சி இருந்தபோது இதை விட கொடூரமாக மோசமாக பேசிய நபர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டதுக்கு, சிறையை அடைச்சதுக்கே வந்து வாயில பேசுவதற்கு குண்டாசா நாட்டில் பேச்சுரிமை இல்லையா, எழுத்துரிமை இல்லையான்னு சொல்லி பேசினாங்க. என்ட்ரி திபேன் ஒரு பேரை ஞாபகம் அவங்க எல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போது மட்டும்தான் என்ட்ரி திபேன்ங்கிற பேரை நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல படிக்கலாம். இன்னொன்று, திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு சின்ன பொண்ணு இறந்தது, கொலை செய்யப்பட்டதுனாவே ஆட் ஆனால் இவங்களே சொல்லுவாங்க பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் போலீஸ் மறுப்பு தரும். இப்போ வந்து போலீஸ் வந்து எதுக்கு மறுப்பு தருதுன்னா இந்த மாதிரி இதுக்கு தருது. பாலியல் வன்புணர்வு கூட்டா நடக்கல, ஒருத்தன் தான் பண்ணான். அதாவது முன்னாடி மீடியா இவங்களே மேனிப்புலேட் பண்ணி ஒரு ஸ்பைக் காமிச்சாங்கல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இத்தனை பாலியல் இது வந்து துன்புறுத்தல் வந்து நடக்குதுன்னு. இப்போ ஏன் வந்து முதலமைச்சர் வாயை திறக்கணும்? எல்லாத்த விட வச்சோம் அந்த சூலூர் விஷயத்திலே ஆகட்டும், இப்போ நடந்திருப்பதாகட்டும், பிணங்களை பெற்றவர்கள் வாங்க மறுத்தால், அதில் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை இருந்தால் அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறதை தாண்டி ஆட்களை போக்கு காட்டிட்டு இவங்க போலீஸ் கொண்டு போய் பணத்தை எரிக்கிறத ஒரு மாதத்துல 3 நடவடிக்கை ஊபி மாடல், உத்தரப்பிரதேச மாடல் ஹத்ராஸ்ல பண்ணுனது. அதுக்கப்புறம் அவங்களே திருப்பி பண்றதுக்கு பயப்படுறாங்க. இங்க வந்து ஒரு மாசத்துல 3 நடக்குது. கும்மிடிப்பூண்டியில பெட்ரோல அந்த ஏரியா எம்எல்ஏ தாவேக்கே எம்எல்ஏ போய் மிரட்டுறாப்ல. இப்ப நம்ம எல்லாம் பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு நம்ம கிக்கி பிக்கி பண்ணோம் அப்படின்னு நம்ம நக்கல் அடிப்பாங்க எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். அவனே தேவலாண்டா, இங்க அதை விட மோசமா தாவேக்கா வந்து ஒரே மாசத்துல இவ்வளவு கிரைம் கமிட் பண்ணிருக்கான்னு சொன்னா அமைதியா இருக்காங்க. அஜித் குமாரோடைய மரணத்தின் போது முதலமைச்சர் நேரடியாக சாரி கேட்கிறாரு, போன் பண்ணி பேசுறாரு. அன்னைக்கு இருந்த இதே கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொல்றாரு, எங்க முதலமைச்சர் வந்து வீடியோ கால்ல வரவர் இல்ல, வீட்டுக்கே வரவர். திராவிட மாடல் இது சாரி மாடல். இனி அந்த சாரியவாவது போன் பண்ணி கேள. எத்தனை பிள்ளைங்க அந்த மார்ச் மாதம் இறந்த பையனுடைய பாடியை வாங்கலைன்னா அவங்க பெத்தவங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க, உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீஸ் இப்படி செய்தது நியூஸ் தான். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தானே வந்து இங்க இருக்கிற ஹேபிட்டன்ஸ் எல்லாத்தையும் மைக்ரேட் பண்ணணும் சொல்றோம். பூர்வகுடியில வந்து காலி பண்றாங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னா அது யாருடைய உத்தரவு? அதுவும் நீதிமன்ற உத்தரவு தானே. அதாவது நீல சாயம் வெளுத்து போய் 30 நாள் 35 நாள் ஆச்சு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தனி கட்சி தொடங்க போறாருன்னு தான் தோணுது. என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா வந்து அவர் வந்து யோக்கியன்னு பேசிக்கிறதுக்கான எனக்கு உண்மையிலே இந்த தாவேக்கா ஆட்சி பிடிச்சிருக்கு. இது போன்ற ஆட்கள் வந்து அம்பலப்படுறது, அந்த நம்ம பீடி குடிச்சிட்டே அதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய 5 வருஷ பொற்காலம் இது. டெய்லி முட்டு கொடுக்க தேவையில்ல. பஜ்ஜி கடை பிரச்சனைங்க, சாதாரண பஜ்ஜி கடை பிரச்சனைய அட்மிட் பண்றாரு. அம்மா உணவகத்துல போட்டோ மாத்த போனதுக்கு அதைக்கு நடவடிக்கை எடுக்கிறார். அமைச்சர்கள் யாராவது லூஸ் டாக் விட்டுட்டா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, இது எனக்கு பிரச்சனையாகுது அப்படின்னு பொது மேடைகள்ல அதை அட்மிட் பண்றார். இப்படி எல்லாம் செய்வதால் அந்த டாபிக்கு இன்னும் ஹைலைட் கிடைக்குது. அந்த டாபிக் இன்னும் 2 நாட்கள் வந்து பேசுபொருளாக இருக்கும்னு முன்னாள் முதல்வருக்கு தெரியாதா? தெரிந்தாலும் அதை ஏன் அவர் செய்யறாருன்னா, இது நடந்துருச்சு, இனிமேல் இது நடக்காம இருக்கணும்னா இது என் கவனத்துக்கு வருகிறது, இது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இது பிடிக்கல, இதை நிறுத்தணும்னு நான் விரும்புறேங்கிற செய்தியை கடைக்கோடி கொண்டு போய் சேர்க்கறது தான் அதனுடைய நோக்கம். அதனால வரக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனை கிடையாது, ஆனா அது நிக்கணும். ஒரு அமைச்சர் அப்படி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னா நான் அதை அட்மிட் பண்ணி பேசினாதான் வேறு யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைக்கோடி தமிழகத்தில் ஒரு கிளைக்கழக தொண்டம் பண்ணக்கூடிய பிரச்சனை கூட அதற்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு கூற வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேங்கிறத சொல்றது தான் அவனுக்கு பொறுப்பாக மாறும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த பொறுப்பும் இல்லாமல் பொறுப்பு துறப்பே
பிரதான கொள்கையாக வைத்துக்கொண்டு இவங்க செயல்படுறது தான் இந்த குற்றச் செயல்கள் தொடர்ச்சியாக நடப்பதற்கான காரணம். ஒரு மலட்டு தைரியம் எப்படின்னா, ஜெயலலிதாக்கோ எடப்பாடிக்கோ யாரா இருந்தாலும் தேர்தல் பயம் அப்படின்னு ஒன்று இருந்தது. மக்கள் வந்து நம்மளை நிராகரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அவங்க ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன ஆனாலும் நம்ம அவங்க வீட்டு பிள்ளைகிட்ட சொன்னால் அது வந்து ஓட்டு வாங்கி தந்துடும். ஆனால் அதே பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு நடந்தால் நம்ம எதுவும் டோன்ட் கேர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. தொடர்ந்து வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பற்றி புகார் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட அந்த அம்மா வந்து கலெக்டர்கிட்ட போய் இது தாவேகா நிர்வாகி, தாவேகாவினுடைய மாவட்ட நிர்வாகி. அந்த அம்மா வந்து இப்போ மிரட்டல் எனக்கு வருது, அச்சுறுத்தல் வருது, டிஐஜியில் கொடுத்த புகாரை திரும்ப வாபஸ் வாங்க சொல்கிறாங்க சொல்லி கலெக்டர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகிக்கு கூட்டிகிட்டு போய் கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னா மேலிடம் சொல்லி ஒரு எம்எல்ஏ சொல்கிறாங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ தான் அதை செய்கிறாருன்னு சொல்லி அவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் அந்த கட்சியிலிருந்து நடவடிக்கை கிடையாது. அது ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து வேற ஒரு சம்பவம் நடந்துருது. அதை விட ஒரு செயின்ங்க. அதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்துக்கு பொறுப்பாக முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும், அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆள் கைது செய்யப்பட வேண்டும்னு ஒட்டுமொத்த ஊடகங்களும் முற்போக்காளர்களும் போடுற பிரஷர் தான் அந்த நடவடிக்கை நடத்தி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஓய். நியூஸ் மினிட்லாம் வந்து லேடிஸ் சப்ஜெக்டே தொடர்றது இல்லைங்க. நாங்க நியூஸ் மினிட்ல 2024 ஒரு கட்டுரை வந்தது. என்னன்னா 2019 ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஒரு ஏடிஎம்கே ஆளே கமிட் பண்ண கிரைமுக்கு வந்து ஜாமீன் கிடைக்குது. ஓகேவா? டிஎம்கே கவர்மெண்ட்ல அதுக்கு வந்து கதை சுருட்டு புனை சுருட்டு. அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் காரணம், அங்க இருக்கிற ஒன்றிய செயலர் திமுக ஒன்றிய செயலாளரும் ஏடிஎம்கேவும் வந்து சேர்ந்து இந்த ஜாமீன் கிடைச்சது. ஜாமீன் வந்து 3 வருஷத்துக்கு மேல எல்லாத்துக்கும் கிடைக்கும். கேஸ் ட்ரையல்ல இருக்கும் போது எல்லாத்துக்குமே கிடைக்கும். ரெண்டாவது நீதிபதி சம்பந்த அதுக்கு வந்து அவ்வளவு கம்பு சுத்தின கும்பல். முந்தா நாள் நான் வீடியோ போறேன், 4 நாளா இவ்வளவு கிரைம் நடந்திருக்கு, இதை பத்தி எதுவுமே இல்லைன்னா நேற்று ஒரே ஒரு ஸ்டோரி. ஒருத்தர் பேக மாட்டிட்டு கிளம்பிட்டே போயிட்டே இருப்பாரு. அவர்தான் என்ன ஆனாரு? எங்கனாலும் பேக மாட்டி கிளம்பிடுவாரு, போயிடுவாரு. முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது அரசாங்கம் அதுக்கு பொறுப்பேற்று அட்மிட் பண்ணணும். இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு அட்மிட் பண்ணணும். இதை குறைக்கிறதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு பேசணும். இந்த மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ச்சியாக ஊடகங்களில் இருக்கும்போது தான் இப்படியான குற்றங்கள் நடக்குதுங்கிறது அதுக்கு எதிரான மனநிலையே உருவாகும். இதை எப்படி மடைமாற்றுவது? இதுக்கு பதிலாக நாம் வந்து கோட்டு போட்டு கார் ஓட்டுற வீடியோவை வைரலாக்குவோமா? மாற்றுக் கட்சியிலிருந்து தன் கட்சியை நோக்கி வருகிற ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், நிற்காம ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுவோமா? எதிர்கட்சிக்கு எதிரான கதையாடல்களை ஊடகங்களை வச்சு பரப்பி விட்டு அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கிறதையே இன்னும் பேசி கொண்டிருக்குது. இதையே செய்து கொண்டிருப்பதன் மூலமாக இது பிரச்சனையே இல்லைன்னு இந்த அரசு கருதுகிறது. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க போகிறதுனா நாளைக்கு கேட்கணும். இன்னைக்கு வந்து ஒருத்தர் செவுட்டு மிஷின் ஒன்று வாங்கி முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்காரு. அது உண்மையிலே பர்ஃபெக்டான குறியீடு. நீங்கள் எப்போ தான் வாயை திறப்பீங்க? அப்போ உங்கள் காதில் இதெல்லாம் விழலை, இந்த ஓலச்சத்தங்கள்லாம் உங்களுக்கு விழலை, அதனால தான் நீங்கள் வாயை பேச மறுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் தான் அனுப்பணும்னு அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரியான வேலைகளில் தான் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் அதுக்கு தான் பயன்படுத்தணும். நீ எதுவுமே பேச மாட்டேன்னா இது என்ன எனக்கு புரியலையே. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களை நீங்கள் அதிகமாக பேசுனீங்கன்னா, அதிகமாக வெளியே வந்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்க மவுசு போயிடும், கவர்ச்சி குறைஞ்சிரும், இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் தான் இப்போ ஆட்சிக்கே வந்துட்டீங்களே. ஆட்சிக்கு வந்த பிறகாவது நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் பேசுறதுன்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, அந்த மாதத்துக்கு ஒரு நாளையாவது இதுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா நாட்டுக்கு இதுதான் உதவும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குதுன்னா, வரலாறு காணாத அளவுல எண்ணிக்கை பாலியல் குற்றங்களுடைய எண்ணிக்கை வருதுன்னா இது உண்மையா? இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு நீங்க போட்ட மீட்டிங்ல என்ன பேசுனீங்க? அதிகாரி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அதிகாரிகளுக்கு நீங்க என்ன உத்தரவு கொடுத்துருக்கீங்க? அதிகாரிகள் உங்களுக்கு இந்த மாசத்துல இதை குறைச்சு காட்டுறதுக்கு என்ன செஞ்சு தரதா உங்ககிட்ட ஏதோ என்ன உறுதி கொடுத்துருக்காங்க? இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுவதற்காவது நீங்க மாசத்துக்கு ஒரு தாட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிற ஒரு நடைமுறை வச்சிருக்கீங்களா? அதை பயன்படுத்துங்க. அதை நீங்க எதிர்க்கட்சியோட அரசியல் நடத்துவதற்கான வாய்ப்பை மட்டும்தான் அதை பயன்படுத்துவேன்னா நாளைக்கு சட்டசபையில அந்த இடத்துல கொக்கி போட்டு நிறுத்தணும். கண்டிப்பா எதிர்கட்சிகள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பட்ஜெட்டை பற்றி பேசுறாங்களோ இல்லையோ, பட்ஜெட்டை பத்தி தான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? அந்த வெள்ளை பேப்பர் அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுங்கிற மாதிரி தான் இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பெரிய அளவுல பிரச்சனை. இப்ப எந்த ஒரு அங்கேயாவது ஒரு பதில் சொல்றாரா இல்லையான்னு பாக்கணும். எனக்கு ஒண்ணுன்னா இதுக்கு பதில்லாம் தேவையில்லை. நாட்டுல இதெல்லாம் நடந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாவா இல்லையா? ஏன்னா இவங்க ஏஎன்ஐல மியூட் பண்ண வீடியோக்களா போடுவாங்க, மோடி வெளிநாட்டுல சுத்துறது. அது மாதிரி இங்க வந்து உள்ளூர்ல தலைமைச் செயலகத்துல
கூட்டம் அதிகாரிகளோடு நடத்தக்கூடிய கூட்டத்துல எல்லாம் தலையை ஒரு சைடா வச்சுட்டு தலையை பேசி ஆட்டுறாரு. பார்த்ததே கிடையாது. எந்த மீட்டிங்லயும் ஆள் பேசி பார்த்ததே இல்ல, தலையை ஆட்டுறாப்புல. அந்த அவ்வளவுதான். விக்ரமாதித்தன் கதையில வரும் இல்லையா, அந்த சிலைகள் இருக்கும் இல்லையா, சிலைகள் பேசாம மடந்தைகளா இருக்கும் இல்லையா, போனா இவன் வந்து ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போதும் போஜராஜன் போகும்போதும் ஒவ்வொன்றா வாயை திறந்து பேசும். அந்த மாதிரியே பேசி தொலைங்க. எதிர்கட்சிகள் நாளைக்கு அதை தான் கேட்கணும். விஷயம் இவ்வளவு நடந்திருக்கு, ஒரே நாள்ல 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, இந்த தகவலாவது தெரியுமா அப்படிங்கறதையாவது கேட்டு அவர்கிட்ட ஆமா இல்ல அப்படிங்கிற ஒரு சொல் பதிலையாவது வாங்கிடணும். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Politics பேசுறான். Politics.